விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேர் கணக்கு. வழக்கறிஞர்கள் கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு முடிஞ்சு வச்சுப்பா. கணக்கு முடிஞ்சாச்சு. 3 தலைச்சக்கரத்தை வச்சு கவர்மெண்ட் லாயரு, ப்ரைவேட் லாயரு, என்னென்ன லாயர் உள்ளே இருக்கியோ அத்தனை கணக்கு முடிச்சிட்டார். கணக்கு நீதிமன்றத்திலேருந்து எடுக்கல, எல்லா கணக்கும் பிடிப்பார். எல்லாம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் வச்சு கிளியர் பண்ணி உள்ள வழக்கு ஓடுது. அந்த கணக்கு எல்லாமே பிடிப்பார். பிடிக்கல ஒவ்வொரு கேஸ் கட்டில் எத்தனை பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படியே உள்ளே போய்கிட்டே இருப்பான். செகண்டு தான் இராணுவம் முப்படை வானரப்படை வச்சு தூக்கி அள்ளி போட்டுகிட்டே இருப்பான். பிரித்து போடுவார். கன்னியாகுமரியில் கேஸ் நடந்தால் அவனை தூக்கி எங்கே போடுவார் அந்த டைம் போடுவார். மதுரையில் எங்கே கேஸ் நடந்தால் எங்கே தூக்கி போடுவார்னு தெரியாது. நெல்லை மாவட்டத்தில் எங்கே ஓடுதோ அங்கே தூக்கி போடுவார். எப்படி ராமேஸ்வரம், அமர்நாத், 12 ஜோதிலிங்கம், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, அமர்நாத், பீமா சங்கர் எல்லாம் ஊடாலப்பட்ட கணக்கில் எல்லாம் எடுக்கல உள்ளே போயிடுவான். அந்த கேஸ் கட்ட பிடிப்பார். இப்போ கணக்கு வந்துருச்சா, துஷ்டு வந்துருச்சாப்பா. புது கவர்மெண்ட்டு எல்லாம் விலங்கு மாட்டிட்டார். மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு எல்லாமே விலங்கு மாட்டிட்டார். விலங்கு மாட்டு பூட்டிட்டார். முக்கால் சத்தியம் இவர் தான் நம்ம கணக்கு எடுப்பார். ஐயா நீதி அரசர் தண்டனை போடுவார். நீதிபதி ஜட்ஜி உள்ள கணக்கு எடுக்கல வெளியே தள்ளிக்கிட்டே இருப்பார். அதுதான் கணக்கு. இதான் கணக்கு கொடுத்தாச்சு. வழக்கறிஞர்கள் கணக்கு. ஏன்னா கோர்ட்டுக்குள்ளே வழக்கு ஆடிக்கிட்டு இருக்கல கேஸு. வழக்கறிஞர்கள் ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரு வழக்கு வருதுன்னா கோர்ட்டை கலட்டி உள்ளே ஆஜராதான்ல வழக்கறிஞர். அப்போ அவனுக்கு போட்டு முடிக்கணும்ல கணக்கு. இது ஏற்கனவே ரொம்ப நாளாக உள்ள நீதிமன்றத்தில் இருக்கிற தொடர்ச்சி எடுத்து கணக்கை விட்டுருவார். அடுத்த தொடர்ச்சி எடுத்து கணக்கு எடுப்பார். கடவுளுடைய கணக்கு ஜட்ஜியாக கணக்கு பிடிப்பார். இப்போ ஜட்ஜியாகத்தான் பதவியில் அமர்ந்தார், பதவியில் தான் உட்கார்ந்தார். ஜட்ஜி நீதி அரசர் தண்டனை போடுதார். இதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்காப்பா உலக நாடு.